அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சம்இஃப்க்கும் சம்இஃப்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஃபார்முலாவுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாஸ் வச்சுருக்கேன். ஒரு டேட்டு, வெஜிடபிள்ஸ், அதோட டோட்டல் கேஜிஸ் அது தனியாக இருக்குது. அதே போல் டோட்டல் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்ட் 1, ரிசல்ட் 2 ரெண்டு ரிசல்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட் சம்இஃப் ரிசல்ட்டு பார்க்கலாம். ரெண்டாவது சம்இஃப்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட்டு பார்க்கலாம். ரெண்டு ஃபார்முலாவுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம்இஃப் ஃபார்முலாவுக்கோட ரிசல்ட் எப்படி வரும்னு பார்த்துடலாம். இப்போ ஈக்குவல் கொடுத்துட்டு SUM சம் அப்படின்னு கொடுங்க. IF SUM IF அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேஞ்சஸ் கேட்குது. ஸோ ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெட்டீரியல் என்னவோ அந்த மெட்டீரியலோட ரேஞ்ச், அதாவது நீங்கள் வெஜிடபிள் வச்சுருந்தீங்கன்னா வெஜிடபிள், இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல் வச்சுருந்தீங்கன்னா அந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட ரேஞ்சு தான் செலக்ட் பண்ண சொல்லுது. நான் டோட்டலாக இருக்கிற டேபிளில் இருக்கிற டோட்டல் டேட்டாஸோட ரேஞ்சஸ் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ கமா கொடுத்துட்டு அதோட க்ரிட்டீரியா கேட்குது. ஸோ அதோட க்ரிட்டீரியா பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் காலத்தில் என்ன க்ரைட்டீரியா எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது கேட்குது. உங்களுக்கு ஆனியன் வேணும்னா ஆனியன் எடுத்துகிட்டு வரணும், கேரட் வேணும்னா கேரட் எடுத்துகிட்டு வரணும், அந்த மாதிரி கேட்குது. ஸோ இந்த டேபிள்லேயே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தனியாக நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஸோ இதே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ F3 நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ F3 நான் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்தது சம் ரேஞ்சுனா இந்த க்ரைட்டீரியாவோட நம்மளுக்கு அதோட டேட்டாஸ் எங்கே இருக்கோ அதுதான் சம் ரேஞ்ச். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம்இஃப் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ நம்ம ரேஞ்சு, மெட்டீரியலோட ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் F3, அதாவது F3ங்கிறது தான் க்ரைட்டீரியா என்ன, பீட்ரூட் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு போட்டோம். அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு அதோட டோட்டல் கேஜிஸோட டேட்டாஸ் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீட்ரூட் இருக்குது, இங்கே ஒரு பீட்ரூட் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே 203 + 58 இது ரெண்டையும் நீங்கள் டோட்டல் பண்ணி பாருங்கள். 203 + 58 இதை நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 261 வந்துருச்சு. ஸோ இதில் டோட்டல் டேட்டாஸில் இந்த டேட்டா மட்டும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எது கொடுத்தீங்கனாலும் வரும். இப்போ கேரட் கொடுத்தீங்கன்னா அது எத்தனை இருக்கோ அதை எடுத்துகிட்டு வரும். ஆனியன் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டு மட்டும் டோட்டல் பண்ணி வந்துடும். ஸோ சம்இஃப் ஃபார்முலா இப்படி தான் எடுத்துகிட்டு வரும். அதே போல் சம்இஃப்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா எப்படி எடுத்துகிட்டு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு SUM சம் IFS அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு சம் ரேஞ்ச் கேட்குது. ஸோ சம் ரேஞ்சுங்கிறது நம்மளுக்கு இருக்கிற டேட்டாஸ் தான் சம் ரேஞ்சு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு அதுக்கடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் கேட்குது. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சம் ரேஞ்சுங்கிறது நம்மளோட டேட்டா, க்ரைட்டீரியா ரேஞ்சுங்கிறது நம்மளோட மெட்டீரியல். ஸோ க்ரைட்டீரியா ரேஞ்சுங்கிறது நம்மளோட மெட்டீரியலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த க்ரைட்டீரியா ரேஞ்சில் என்ன க்ரைட்டீரியா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அது நான் F4ல் நான் ஆல்ரெடி பீட்ரூட்னு வச்சுருக்கேன். ஸோ F4 நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ கமா கொடுத்துட்டு அடுத்த க்ரைட்டீரியா நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அடுத்த க்ரைட்டீரியா ரேஞ்ச் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா இந்த டேட் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அடுத்த க்ரைட்டீரியா ரேஞ்ச் இந்த டேட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த டேட்டில் க்ரைட்டீரியா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெஸ் தென் டபுள் : கொடுத்துட்டு லெஸ் தென், அதுக்கப்புறம் டபுள் : கொடுத்துட்டு அண்டு கொடுக்குறேன். அண்டு கொடுத்துட்டு நான் ஒரு பர்டிகுலர் டேட்டை செலக்ட் பண்ணுறேன். 5ஆம் தேதி நான் செலக்ட் பண்ணுறேன். அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5ஆம் தேதிக்குள்ளே இருக்கிற டேட்டாஸை 5ஆம் தேதிக்குள்ளார இருக்கிற டேட்டாஸில் பீட்ரூட்டுங்கிறத செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டோம். சம் ரேஞ்ச் மீன்ஸ் டேட்டா செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா என்ன க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட வெஜிடபிள் செலக்ட் பண்ணிட்டோம். அந்த வெஜிடபிளில் பீட்ரூட்டை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா டேட்டை செலக்ட் பண்ணிட்டோம். டேட்டில் என்ன க்ரைட்டீரியா கொடுக்குறோம்னா, ஸோ 5ஆம் தேதிக்குள்ளார இருக்கிற பீட்ரூட்டை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம்.
ஸோ இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு 203 வந்திருக்கு. ஸோ இதுவும் பீட்ரூட் தான் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். 261 வந்திருக்கு. இது பீட்ரூட் தான் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். 203 வந்திருக்கு. பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் நம்ம கிரைட்டீரியா கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் தேதிக்குள்ளே இருக்கிற பீட்ரூட்டோட வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதிக்குள்ளார வந்து ஒரே ஒரு பீட்ரூட் தான் இருக்குது 203ன்னு சொல்லி. ஸோ அந்த வேல்யூ தான் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஸோ இப்போ சம்இஃப்க்கும் சம்இஃப்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சம்இஃப்ங்கிறது உங்களுக்கு ஒரு டேட்டாவில் வந்து எடுத்துகிட்டு வர்ற வேல்யூ வந்து ஈஸியாக வந்துடும். சம்இஃப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் க்ரைட்டீரியா எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிட்டே போகலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் 10 க்ரைட்டீரியா வச்சுருக்கிறீங்க அப்படின்னா 10 க்ரைட்டீரியாவும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் க்ரைட்டீரியா ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படிங்கிற க்ரைட்டீரியா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் செகண்ட் ரிசல்ட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ப்ரீஃப் வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதேபோல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.